ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி கூழ் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தா, ராகி வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுருங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டுருங்க. இது குழந்தைங்களுக்கு செய்கிறது அப்படிங்கிறதுனால நல்லா வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, பனவெல்லம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஒரு பிஞ்ச் தேவைப்படும், தண்ணி, இதெல்லாம் தான் இதுக்கு தேவை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்து இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிறத வந்து இந்த ஜாரில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. அது கிரைண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ இருந்தால் போதும். நம்ம ஊற வச்சும்போது வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி, அவ்வளோ தண்ணியே வந்து போதும். ஜாஸ்தி தண்ணி இருந்தது அப்படின்னா ராகி வந்து மிக்சியில் வந்து ப்ராப்பராக கிரைண்ட் ஆகாது. ஸோ வந்து லிமிட்டடாக வந்து வாட்டர் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நான் இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். கிரைண்ட் பண்ணி எடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. கிரைண்ட் பண்ணதை வந்து நல்ல ஒரு ஃபில்ட்ரு வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி லிக்விடாக கொஞ்சம் லைட்டாக சாலிடாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா தான் நம்ம அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து எந்த அளவுக்கு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து குழந்தைக்கு வந்து அதை நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து குறைன்னு இருந்தது அப்படின்னா குழந்தைக்கு வந்து டைஜஷன் ஆகாது. அபோவ் 6 மந்த் பேபிக்கு வந்து இதை நம்ம வந்து கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து கொடுத்தோம் அப்படின்னா பேபி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து டின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து இதில் போட்டோம். போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைனா அடியில் வந்து பிடிச்சிடும், கட்டியாக ஆகிடும். அப்புறம் வந்து குழந்தைக்கு கொடுக்க முடியாது. இந்த மாதிரி நல்லா கொதி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பாப்பா வீட்டில் இருக்குது அப்படின்னா டின் ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணாமல் இந்த மாதிரி வீட்டிலே வந்து நம்ம செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணோம். நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து இனிமேல் வந்து இந்த பேபி சம்மந்தப்பட்டதாக அப்லோட் பண்ண போகிறேன். என் வீட்லேயும் ஒரு பாப்பா இருக்குது. ஸோ நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா கெட்டியாகிடுச்சு. இந்த சமயத்தில் இப்போ கொதி வருது இல்லையா, இந்த மாதிரி இருக்கும்போது கேஸை வந்து சிம்மில் வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த வச்சுருக்க அந்த பனவெல்லம் வந்து போட்டுக்கலாம். பனவெல்லம் வந்து ரொம்ப வந்து குளிர்ச்சியானது உடம்புக்கு. பெரியவங்க கூட சொல்லுவாங்க அது சாப்பிட்றது வந்து நல்லது. நம்ம சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டைஜஷனுக்கு, அதே மாதிரி வந்து ரொம்ப ஹீட்டு, சுகர் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ஆட் பண்ணிவிட்டோம். லைட்டாக பாருங்கள், 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் மூலிமா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.